ஹரஹர சங்கரா, ஜெய ஜெயசங்கரா. எல்லோரும் குட் ஈவினிங், மாலை வணக்கம். வெயில் ஆரம்பிச்சிட்டு எல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்கோ. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3-4 மாதத்துக்கு வெயில் அடிக்கும். நடுப்புற தான் கொஞ்சம் கோடை மழை பெஞ்சா பெய்யும். ஸோ இன்றைக்கி ஈவினிங் பலகாரத்துக்கு மாமி என்ன செய்கிறாங்கிறத மாமி சொல்லுவாள். அதுக்கு என்னென்ன சாமான் தொட்டுக்கிறதுக்கு என்ன எது எல்லா விவரமும் சொல்லுவாள். நீங்கள் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க, என்ன டிஷ் பண்ண போகிறீங்க? மாவு தோசையும் கத்திரிக்காய் குட்ஸு. கத்திரிக்காய் குட்ஸ் 2 விதமாக பண்ணுவாள். ஒன்று கத்திரிக்காயை பொடி பொடியாக நறுக்கி இந்த வெங்காயம் தக்காளி இந்த இதெல்லாம் போட்டு உப்பு புளிஜலம் எல்லாம் விட்டு மஞ்சத்தூள் போட்டு பண்ணுவேன். இன்னொன்று இது மாதிரி சுட்டுருவேன். இதை என்ன பண்ணுறது, இந்த கத்திரிக்காயை எடுத்து காம்பை நல்லா கட் பண்ணிட்டேன் பாருங்க. காம்பை கட் பண்ணிவிட்டு எண்ணெயை தடவிட்டு நல்லெண்ணெய் தட்டி இதில் கத்தியை அப்படி சொருகிடுவேன். சொருகி கேஸில் வாட்டினேன்னா இது தனியாக அப்படி கழண்டு இப்படி வந்துடும். அந்த அளவுக்கு சுடும் இந்த கத்திலேருந்து. அதை பார்த்து சொல்லுங்க. ஆமாம், அது சுட்டு வந்துடும். இதை எடுத்து தண்ணியில் போட்டேன்னா அந்த தோலியை கரெக்டாக உரித்து நம்ம எடுத்துடலாம். சுட்டு முடித்தோடனே தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் அப்படி இந்த மாதிரி. அப்புறமா நம்ம உரித்து எடுத்துன்னு செய்யலாம். இப்போ அதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன் கத்திரிக்காய் கொத்துக்கு. இந்த எண்ணெய் காஞ்ச உடனே இதுக்கு தேவையான அளவு கடுகு போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி போடணும். இந்த கொஞ்சமாக பாருங்கள், ஒரு கொட்டைப்பாக்கு அளவு புளி நினச்சிருக்கேன். அவ்வளோதான் இருக்குது. ஜாஸ்தி இதுக்கு புளி வேண்டாம். இது தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் இதுதான். கத்திரிக்காயை நீங்கள் சுடுற போது எண்ணெய் தடவிட்டு சுடுங்க. ஆமாம், நல்லெண்ணெய் தடவிட்டு நம்ம கேஸ் அடுப்புலேயே சுடலாம். அப்படி இந்த மாதிரி இது வச்சுட்டு ஸ்டாண்டை வச்சுட்டு அது மேலே வச்சு இப்படி சுட்டுட்டே இருக்கணும். இப்படி இந்த கத்தியில் சொருகி வச்சுட்டு இன்னும் சுட்டு துவையல் பண்ணுற மாதிரி சுடணும். கத்திரிக்காய் துவையல் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி மெத்தடு. இன்னொன்று நம்ம நறுக்கி போட்டு நறுக்கி இந்த வெங்காயத்தோடைய கத்திரிக்காயும் போட்டு நல்லா சுருளை வதக்கி தக்காளி போட்டு இது பண்ணி புளி கரைச்சி ஊற்றி பண்ணுறது. 2 மெத்தடு பண்ணுவான். அதனால் இன்றைக்கி இப்போ கத்திரிக்காய் சுட்டு பண்ணுறேன். கத்திரிக்காயை சுட்டு அது நிறைய குவான்டிட்டி வேணும் அப்படின்னா 2 கத்திரிக்காய் நல்லா பொடி பொடியாக நறுக்கி 2 பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி இது மாதிரி நறுக்கி பண்ணுங்க. குவான்டிட்டி நிறையா கிடைக்கும். புளி கரைச்சி ஊற்றி செஞ்சிடலாம். அதனால் இதுக்கு பார்த்தா சாம்பார் பொடி, ஒன்லி காரப்பொடி. காரத்துக்கு வேணால் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் காரப்பொடி போட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள். எண்ணெய் வச்சுருக்கேன், நல்லெண்ணெய் வச்சேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றினேன். இது கடுகு போட்டிருக்கேன். இது வெடிக்கிறது. இது கேஸை மீடியமாக வச்சா போதும். சிம்மில் வைக்கணும் அவசியம் இல்லை. கேஸை மீடியமாக வச்சா போதும். இதுக்கு கத்திரிக்காய் கொட்டுங்கிறது நல்லா பட்டாக தோசையை மாற்று அவ்வளோன்னு இருக்குது. தோசை மாவு போட்டிருக்கா பண்ணுவான். பச்சை மிளகாய் அதை போட்டுடுறேன். போட்டு வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சு சின்னதாக இருக்குது. ரொம்ப பெருசு இல்லை, பெரிய வெங்காயம் சின்ன சைஸும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பண்ணுவாள். உப்மாவுக்கு பண்ணுவாள் கத்திரிக்காய் கூட்டு. அப்புறம் தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் கூட்டு பண்ணுவாள். புடி கொழுக்கட்டைக்கு அதான் உப்மாவுக்கு புடி கொழுக்கட்டை இட்லி எல்லாத்துக்குமே பண்ணுவாங்க. ரொம்ப நாள் தான் இருக்கும். பொதுவாக கல்யாணங்கள்லேயே பழைய காலத்தில் பண்ணியிருக்கேன். எனக்கு தங்கை கல்யாணத்துலாம் கூட பண்ணியிருக்கேன் கூட்டுலாம். இப்போ எல்லாமே போயிடுது. இப்போ எல்லாமே மசாலா இதுன்னு அப்படிலாம் யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணுறேன். ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கொட்ஸு பண்ணுறதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான இது தான் டிஷ்ஷு. மஞ்சத்தூள் இதுக்கு போட்டேன். அதுக்கு அந்த கத்திரிக்காய் கொத்துக்கு தேவையான மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு, டிஷ்யூ பேப்பர் உப்பு கொஞ்சமாக. வதக்கணும் இல்லையா? ஆமாம், கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினோம்னா காமிக்கிறேன். இந்த மாதிரி கிட்டத்தட்ட எப்படி சுருளை வதங்கிடுத்தும். இந்த டயத்தில் தக்காளியை போடுவோம். தக்காளி போட்டேன்னா அதுலேயே உப்பு இருக்கிறதுனால, வெங்காயத்தில் உப்பு இருக்கிறதுனால சீக்கிரம் வதங்கிடும். தக்காளியும் இதுவும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கட்டும். அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். 2 சேர்ந்து வதங்கணுமா? ஆமாம், நல்லா வதங்கணும் 2 சேர்ந்து. தக்காளி நல்லா வதங்கிடுத்து பாருங்க நல்லா. இப்போ அந்த புளிச்சலம் ஒரு கொட்டைப்பாக்கு அளவு வச்சுருந்தேன். 6 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதை இதில் ஊற்றுறேன். அப்போ தான் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கும், நல்லா இதுவாகும். பாட்டி எல்லாத்தையும் போட்டு உடனே புளி கரைச்சி நம்ம ஊற்றக்கூடாது. கடுகு தாளித்த உடனே வெங்காயத்தை போடணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சுருளை வதங்கினதுக்கு தக்காளியை போடணும். இந்த தக்காளி வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றணும். அப்போ தக்காளி வெங்காயம் போடுறச்சையே கொஞ்சமாக உப்பும்
மஞ்சத்தூளும் போட்டுருணும். இப்போ இந்த கொசுக்கு வேண்டிய உப்பு ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கேன், அதனால் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இதெல்லாம் ரெடியாகட்டும். இந்த வந்து கத்திரிக்காய் மசிச்சு வச்சுருக்கேன் உரிச்சு, அதுதான் இதுதான் கொசுக்கு போடுறது, கத்திரிக்காய் கொசு. இனிமேல் நல்லா கொதிக்கணும், போடணும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். கொஞ்சம் நேரம் புளி வாசனை போகணும். புளி வாசனை போனது காமிப்பேன். இல்லை புளி வாசனை இப்போ எடுத்து இந்த கத்திரிக்காயை நல்லா மசிச்சு வச்சுருந்தேன். இந்த பாருங்க போடுறேன் நான் இந்த கத்திரிக்காயை. கத்திரிக்காய் கோட்ஸ். ஆமாம், நம்ம சுட்டு தோல் எடுத்துட்டு வச்சுருந்த கத்திரிக்காய் இது. இப்போ கொஞ்சமாக காரப்பொடி இதுக்கு போடுறேன். பாருங்கள் எவ்வளோ போடுறேன்னு நீங்களே பாருங்கள். தனி மிளகாய்த்தூள் ஆற்றுல அரைச்சது, இவ்வளோதான். இந்த மிளகாத்தூள் தான் போடணும். அது உரப்பு, உப்பு உரப்பு உண்டி அவாவா இஷ்டம். வெயில் காலம் வருது. ஆமாம், உப்பு உரப்பு உண்டி அவாவா இஷ்டம். இந்த கத்திரிக்காய் போட்டோன்னே இப்படி ஒரு கெட்டித்தன்மை வருது இல்லையா, நல்லா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அரிசி மாவு வச்சு கரைச்சி வச்சுட்டுருக்கேன். இதை இதில் ஊற்றிடுவேன். ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன்னா முடிஞ்சது. கொதிச்ச உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். கத்திரிக்காய், வெங்காயம், கத்திரிக்காய் சுட்டு போட்டு கொச்சு ரெடியாக எடுத்து பாருங்க. அப்படியே பட்டு பட்டா இருக்கு பாருங்க. தோசை காமி எடுத்து காமி. தோசை பாருங்க, அப்படியே சாப்பிட்டா தோசை எவ்வளோ ஜோராக இருக்கு பாருங்க. அது தொட்டுக்கிறதுக்கு கொட்ஸு, கத்திரிக்காய் கொட்ஸு காம்பினேஷன் பிரமாதம். எல்லோரும் சாப்பிடுவாங்க. வாங்கி பாருங்க, பட்டு பட்டா வாத்து போடுறேன். சாப்பிட்டு பார்த்து நீங்கள் எல்லோரும் ஃபீட்பேக் சொல்லுங்கள். எப்பொழுதும் வாக்குற அதே கல் தான். அதே கல் தான். பார்த்தீங்கன்னா இரும்பு கல், மாமியோட ஃபேவரட் கல். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து இதான் பலகாரம். காரத்தில் வந்து மோர் குழம்பு ஏதோ வச்சாலே காரத்தில் காமிச்சல. பார்க்காவில் நீ காமிக்கல. பார்க்கா கறியா தோசை வாக்குறது மாத்திரம் இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. டபரா மாதிரி இந்த மாதிரி இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த கரண்டி வச்சுனா ஈஸியாக வாக்க வரும். அந்த மாதிரி கரண்டி வச்சு, குழி கரண்டி, இந்த கரண்டி வைக்கக்கூடாது. இப்போ கொசுக்கு போட்டிருக்கேன் பாருங்க, இந்த கரண்டி வச்சுக்கூடாது தோசை வாக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி ஈவினிங் டிஃபன். காரத்தில் மோர் குழம்பும் பாகற்காய் போட்டு ஃப்ரை பண்ணியிருந்தேன். துவையல், தேங்காய் துவையல். ஸோ இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து இதுதான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கத்திரிக்காய் கொட்ஸ்லையோ கத்திரிக்காய் வேறு ஏதாவது சுட்டு இது பண்ணுறதுலையோ டவுட் இருந்ததுன்னா மாமிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்கோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், விடாமல் செஞ்சு பாருங்கோ. சம்மர் வருது, எல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கோ. எல்லோரும் வெயிலில் ஜாஸ்தியாக இலையாதீங்கோ. நல்லா தூத்தம் தேர்த்தம் நிறையா சாப்பிடுங்கோ. மோர் தூத்தம் நிறையா சேர்த்து வச்சுன்னா இஞ்சி நல்லா கலந்து, இஞ்சி கொத்தமல்லி எல்லாம் போட்டு ராத்திரி ஆச்சுன்னா மோர் தேர்த்தம் சாப்பிடுங்க. நிறையா ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய்.